5ஆம் ஃபிரெட்ரிக் வில்லியம் பிரஷ்யாவின் அரசனாக இருந்தார். அவர் காலத்தில் சுற்றியுள்ள பல எதிரிகளால் வந்த பிரச்சனையை சரி செய்ய பல யுத்தங்களை செய்ய வேண்டியதிருந்தது. இதனால் அரசாங்க கருவூலத்தில் பணம் மிக கணிசமான அளவு குறைந்துவிட்டது. நாட்டை மறுசீரமைக்க ஏராளமான பொருட்கள் தேவைப்பட்டன. அவர் தன்னுடைய குடிமக்களை எந்த விதத்திலும் ஏமாற்ற விரும்பவில்லை. அதே நேரத்தில் அவருடைய எதிரிகளின் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. பல நாட்களாக சிந்தனை செய்தார். பின்பு தன்னுடைய நாட்டின் பெண்களிடம் உள்ள தங்க ஆபரணங்களையும் வெள்ளி உடைமைகளையும் கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொண்டார். அவைகள் அத்தனையும் உருக்கப்பட்டு நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்தப்படும் என்றும், நகைகளை கொடுக்கும் பெண்களுக்கு அழகிய வேலைப்பாடு உள்ள இரும்பு அல்லது வெண்கலத்தால் செய்த சிலுவை கொடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு செய்தார். சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொண்ட அந்த நாட்டினுடைய பெண்கள் அவர் குறிப்பிட்டது போலவே தங்களுடைய தங்க ஆபரணங்களையும் வெள்ளி ஆபரணங்களையும் கொண்டு வந்து கொடுத்து இரும்பு சிலுவைகளை பெற்றுக்கொண்டார்கள். 1813ஆம் ஆண்டிலேதான் இது நடந்தது. இந்த திட்டத்திற்கு அவருடைய நாட்டின் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. தங்களிடமுள்ள தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் மனப்பூர்வமாக அரசரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் கொடுக்கும் இரும்பாலான விருதை பெற்றுக்கொள்வதில் மக்கள் மனமகிழ்வோடு செயல்பட்டார்கள். தங்கள் நாட்டிற்காக தாங்கள் தியாகம் செய்கிறோம் என்ற நல்ல உணர்வோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுடைய இந்த செயல் அரசரை மிகவும் உற்சாகப்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் பிரஷ்ய நாட்டு பெண்கள் தங்க நகைகளை அணிவதை விட இரும்பினால் செய்த சிலுவையை அணிவதையே மிகவும் மதிப்பாக நினைத்தார்கள். செல்வத்தை சேர்த்து வைப்பதல்ல, அதை அர்த்தமுள்ளதாக பயன்படுத்துவதே சிறப்பான குணநலன். இந்த நாட்களில் பல இடங்களில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளில் செல்வமுடையோருக்கும் ஏற்கனவே மாத வருமானம் பெறுபவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கு பதிலாக இந்த நிகழ்வு நடைபெறும் இடத்தைச் சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஏழை எளிய மக்களினுடைய வீட்டு தேவைகளை சந்திக்க கூடுமானால் இது எவ்வளவு பெரிய தியாகமாக இருக்கும். நம்மிடம் உள்ள பொருட்களை கொண்டு செல்வத்தை மதிப்பிடுவதை விட நம் செல்வத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைக் கொண்டே நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மதிப்பிட முடியும். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம். என்ன, பின்பற்றுவோமா?